அமைச்சரவையில் மாற்றம் பிரதமராக பிமல் என்பதான கேள்விக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே அமைச்சரவை மாற்றம் ஒன்றுக்கு செல்வதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்பதுதான் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. ஆனால் அரசாங்க தரப்பு இதனை மறுத்திருக்கிறது. எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் இவ்வாறான அமைச்சரவை மாற்றம் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுவதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. எனவே இதன் போது முக்கிய அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள் இடம்பெறலாம் என்பதான எதிர்பார்ப்பினை ஏற்படுத்துகிற விடயமாகவும் இது தொடர்பான செய்திகள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அமைச்சரவையில் மாற்றம் குறித்து வெளியாக இருக்கிற தகவல்களை அவதானிக்கும் போது தற்போதைய அமைச்சர்கள் தங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி வருவதாலும் மோசடி அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாததால் இந்த நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் நடைபெறுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது உண்மையில்லை என்று அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை மாற்றம் குறித்து தனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் தற்போதைய அமைச்சரவை தனக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை மிக சிறப்பாக செய்து வருவதால் இந்த நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் விமல் ரத்நாயக்க எதிர்வரும் காலங்களில் அமைச்சர்கள் உட்பட அரசு அதிகாரிகளின் பொறுப்புகளை மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் அதற்கேற்ப தாம் உட்பட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் பலருக்கு புதிய அமைச்சு பதவிகள் கிடைக்கும் எனவும் புதியவர்கள் பலர் அமைச்சரவையில் இணைக்கப்படுவார்கள் என்றும் பலர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். இரு அமைச்சர்களும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிபலித்து அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாலும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் இருவேறு நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாலும் அரசாங்கத்துக்குள் கருத்து மோதலை வெளிப்படுத்துவதாக இது தெரிவிக்கப்படுகிறது. இதனோடு இணைந்ததாகத்தான் இந்த தகவலும் தரப்படுகிறது. அரசுக்குள் மோதலா பிரதமர் மாறுகிறாரா என்பதான தகவலையும் தினக்குரல் பத்திரிகை கொண்டு வருகிறது. எனவே அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறவுள்ளதாக பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட போகிறது என்று கூறுபவர்களின் தலையை பரிசோதிக்க வேண்டும் என்று அமைச்சர் லால்காந்த இதற்கான எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே எதிர்வரும் காலங்களில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறவுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அமைச்சரில் மாற்றம் செய்வது அல்லது பிரதமரை மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் எவ்வித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் லால்காந்த சில ஊடகங்களில் இது குறித்து வெளியான செய்திகள் எவ்வித அடிப்படையற்றவை என்றும் தெரிவித்திருக்கிறார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்கள் மத்தியில் அமைச்சர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக ஊடகங்கள் சிலதில் வெளியாக இருந்த அமைச்சரவை மாற்றம் பற்றிய செய்திகளுக்கு விளக்கம் அளித்த அமைச்சர் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது போல் அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமரை மாற்றுவது குறித்து அரசாங்கம் எந்த விவாதமும் நடத்தவில்லை. அமைச்சரவை மறுசீரமைப்பது அல்லது பிரதமரை மாற்றுவதற்கான எந்த தேவையும் அரசாங்கத்துக்கு இல்லை. சிலர் போலி செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் என்பதாக அமைச்சர் லால்காந்த் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். எனவே அரசாங்கத்துக்கு அவ்வாறான எந்த தேவையும் இதுவரை ஏற்படவில்லை என்பதான கருத்தினை முன்வைத்து அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். இதே நேரத்தில் மேலும் சில கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், தேசிய மக்கள் சக்தி விரிவாக்கம் நிறைவடைந்திருக்கிறது. எனவே கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாடும் எம்மிடமே இருக்கிறது. எமது வேட்பாளரான ஸ்ரீ பல்தசார் ஏற்கனவே மாநகர முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதை அதிகாரப்பூர்வமாக்குவது மட்டுமே தற்போதுள்ள விடயமாகும். நாட்டில் மீண்டும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாக ஊடகங்களால் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். இதுபோன்ற போராட்டங்களை நடத்துவது நல்லது என கூறியிருக்கிறார். அப்போதைய போராட்ட அலைக்கும் இப்போதைய போராட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. ஆனால் இவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை கலந்துரையாடல்கள் மூலம் தீர்க்க முடியும். நாட்டின் விவசாயம் சம்பந்தப்பட்ட விடயம் சவால் மிக்கது. இந்த சவாலை நாம் எதிர்கொள்ளும் போது சில விடயங்கள் இடம்பெறலாம். தற்போது உரப்பிரச்சனை இல்லை. உரத்துக்கு பதிலாக தற்போது நாம் பணத்தை வழங்குகிறோம். விவசாயி அந்த பணத்தில் எவ்வளவு வேண்டுமோ ஆனாலும் உரம் வாங்கலாம். எனவே இது விவசாயியின் பிரச்சனையாகும் என கேடி லால்காந்த இவ்வாறு இது தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே அமைச்சரவையில் மாற்றம் இல்லை, ஆனால் நாங்கள் மாநகர சபையில் ஆட்சி அமைப்போம் என்பதுவே அவர் தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது.